அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் மாநிலம் தழுவிய மாணவர் அணியினுடைய தர்பியா நிகழ்ச்சியில் நீங்கள் அனைவரும் கலந்திருக்கிறீர்கள். இந்த மாணவர் என்ற இந்த பருவம் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பருவம் என்பதை இந்த காலத்தில் அவர்கள் விளங்கி கொள்ளாவிட்டாலும் பிற்காலத்தில் இந்த பருவத்தில் பல விஷயங்களை நாம் தவறவிட்டு விட்டோமே என்று பரிதாபப்படக்கூடிய நிலையை பின்னால் அவர்கள் உணருவார்கள். இந்த மாணவர்களுடைய இந்த காலகட்டம் நன்மையான காரியங்களை அள்ளிக்கொள்வதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு பருவமாகும். தமிழிலே அழகா ஒரு கருத்தை சொல்வார்கள். இந்த இளைஞர் பருவத்தை பற்றி சொல்வார்கள். கல்லை போற்றாலும் செமிக்கக்கூடிய வயது, பாம்பையும் மிதிக்கக்கூடிய வயது என்று சொல்வார்கள். கல் போட்டு சாப்பிட்டா கூட செமிக்கிற அளவுக்கு நல்ல வலிமையை அல்லாஹ் இந்த டயத்தில் கொடுக்குறான். ஓடுற பாம்பு கூட நம்ம மிதிப்போம், அந்த அளவுக்கு தைரியத்தையும் அல்லாஹத்தாலா இந்த வயதிலே கொடுக்குறான். நீங்கள் ஒரு வயதான ஆளை நீங்கள் கூட்டிகிட்டு வந்து பயானுக்கு கூட்டி வந்தோம்னா அந்த பொறுப்பாளர்கள் படுற பாடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சுடுதண்ணி வேணுங்குவார், இட்லி தான் சாப்பிடுவாங்குவார், உப்பு கம்மியாக இருக்கணுங்குவார், பிரியாணி வேணாங்குவார். அவருக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு 4 பேர் என்ன செய்ய வேண்டும், பின்னால் இருக்க வேண்டி வரும். ஆனால் இளைஞர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அப்படி கிடையாது. இட்லியை தின்னாலும் திம்பிங்க, சட்னியை கொடுத்தாலும் சரி, உப்புமாவை கொடுத்தாலும் சரி, எதை வேண்டுமானாலும் சாப்பிடுவீங்க. எல்லாத்துக்கும் உள்ள அந்த வயது அப்படி இருக்கிறது. அந்த வலிமையை அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான் என்றால் இந்த இளைஞர் பருவத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்போ நல்ல தைரியம். இன்று கூட நீங்கள் பார்க்கலாம், டெல்லியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டது. ஒரு பெண்மணியை பாலியல் வன்முறை கொடுமைக்காக வேண்டி இவ்வளவு பெரிய கடுமையான ஒரு போராட்டம். அதற்கு பின்னணி யார் அப்படின்னா எந்த அரசியல் கட்சிகளும் கிடையாது. எந்த அரசியல் கட்சியும் இந்த அளவுக்கு ஒரு போராட்டத்தை நடத்தியது இல்லை. எல்லாம் இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய அந்த இளைஞர்கள், மாணவிகள் எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய அளவுக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தி அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சிங்கப்பூருக்கு முதற்கொண்டு தூக்கிட்டு போனான். இங்கே பக்கத்தில் ஜிஹெச்சுக்கு கொண்டு போய் தூக்கிட்டு வந்து போட மாட்டான். இந்த இளைஞர்களுடைய மிகப்பெரிய ஒரு போராட்டம் எங்கே கொண்டு போய்னா சிங்கப்பூர் அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. இதே மாதிரி எத்தனையோ பேர்கள் கற்பழிக்கப்பட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். 16 பேர் 20 பேர் எல்லாம் கற்பழித்த கொடுமைகள் எல்லாம் அது இந்தியாவில் சர்வசாதாரணமாக நடக்கிறது. அதுக்கெல்லாம் திரும்பி கூட ஒருத்தரும் பார்த்தது இல்லை. ஆனால் இந்த இளைஞர்களுடைய இந்த மிகப்பெரிய ஒரு போராட்டம் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துங்கிறனால பிரதமர் வர்றாரு, ஜனாதிபதி வர்றாரு, உள்துறை அமைச்சர் வர்றாரு, எல்லாரும் பேட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமை இந்த இளைஞர்கள்ட்ட இருக்கு. அப்போ இந்த இளைஞர்கள் தங்களுடைய இந்த வலிமையான சக்தியை நல்வழியில் பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய அளவில் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை அரசியலிலும் சரி ஆன்மீகத்திலும் சரி கொண்டு வரலாம். ஆனால் இளைஞர்களை என்ன செய்கிறார்கள், பரவலாக இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் என்று சொன்னால் அவங்களை கெடுக்கிற பல வழிகளை கொண்டு வந்து உள்ளே நுழைத்து விடுகிறார்கள். சினிமா, மது, சூதாட்டங்கள், இந்த மாதிரி பல வகைகளில் என்ன செய்ய, காதல், இதையெல்லாம் கொண்டு போய் அவனுடைய உள்ளே விடுகின்ற பொழுது அவனுடைய சிந்தனை எல்லாமே வேற பக்கத்தில் திரும்பி விடுகிறது. அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வலிமை நிச்சயமாக வேற கெட்ட வகையில் போய் விடுகிறது. படிப்பு, அதில் படிக்க வேண்டிய அந்த துறைகள், அதில் செலுத்த வேண்டிய கவனங்கள் எல்லாமே மாறி போய் விடுகிறது. ஆனால் அவன்கிட்ட அறிவு இல்லையா? நிறைய பார்த்தீர்கள் என்றால் பெண்களை விட ஆண்கள் மதிப்பெண்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறார். ஆனால் அறிவில் குறைவானவர்களா ஆண்கள் என்றால் நிச்சயமாக இல்லை. இந்த இளைஞர் பருவத்தில் நல்ல வேறு விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக சிந்திக்கிறான். எவ்வளவு அழகான ஓமைகளை எல்லாம் பேசுகிறார். ஆனால் பரீட்சையில் மட்டும் ஒழுங்காக எழுதுறது இல்லை. ஒரு பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி கொண்டு போகும்போது அங்கே நடத்துகிறார், கண்டக்டர் சொல்கிறாரு, கடல் மாதிரி இடம் இருக்குது, யாப்பா ஃபுட்பாலில் தொங்கிக்கிட்டு வர்ற,
அதுக்கு அங்கேருந்து அவன் பதில் சொல்லுகிறான், ஐயா எனக்கு வந்து நீச்சல் தெரியாது, நான் கரையிலேயே நின்று கொள்கிறேன். கடல் மாதிரி இடம். இவன்கிட்ட போய் அவன் பேசுவான அடுத்தாப்புல. எப்படி அழகா சிந்தனை வருகிறேன்னு பாருங்க. அவனுக்கு எவ்வளவு அழகான உதாரணத்தை சொல்கிறான்னு பாருங்க. நெத்தி அடி அடித்த மாதிரி அடிக்கிறான். பரீட்சையில் ஒரு கேள்வி கேட்டால் அவனால் பதில் சொல்ல தெரியுது. அதே மாதிரி இந்த இளைஞர் ஒரு இதை நகைச்சுவையாக அவன் சொல்கிறான், ஆசிரியர்களை எப்படி கிண்டல் பண்ணுறான். இவங்கள மாதிரி கிண்டல் பண்ணுவதற்கு உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. ஒருவர் வந்து என்ன செய்கிறான், தற்கொலை செய்வதற்காக போய்கொண்டு இருக்கிறான். போய்கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு ஆசிரியர் இதே மாதிரி இடத்துல இதே மாதிரி 400-500 பேருக்கு பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறார். அங்கே போனவன் இந்த பாடம் நடத்த விஷயத்தை பார்க்குறான். எல்லாரும் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறான். தற்கொலைக்கு போனவன் அவன் படிச்சுக்கிட்டு இருந்த பெரிய மாணவன் போனவன் என்ன செய்கிறான், திரும்பி வந்து அந்த ஆசிரியரை பார்த்து சொல்லுகிறான், என்னுடைய தற்கொலை முடிவை நான் நிறுத்திட்டேன். எப்படி நிறுத்தினேன்? உங்களுடைய பேச்சு தான் என்னை வந்து தற்கொலையிலிருந்து என்னை காப்பாற்றியது. ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கான். எப்படி என்னுடைய பேச்சில் என்ன கருத்தில் உன்னை வந்து தற்கொலை வந்து காப்பாற்றியது? இந்த பிளேடு போடுற நீ 500 பேர் உட்கார்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறான். இதை விட பெரிய கஷ்டம் உலகத்தில் எனக்கு என்ன இருக்கிறது? இவனை இவ்வளவு பொறுத்துக் கொள்கிறார் என்று சொன்னால் உலகத்தில் இதை விட பெரிய கஷ்டம் எனக்கு எதுவுமே கிடையாது. இவர்களை போன்று நானும் இருக்க போகிறேன்னு போயிருக்கு. ஆசிரியர்களை எப்படி கிண்டல் பண்ணுகிறான்னு பாருங்க. ஆசிரியர்களை எப்படி கேலி செய்கிறான்னு பாருங்க. இப்படி அழகழகான உதாரணங்கள் அற்புதமான முறையில் இந்த இளைஞர்கள் நிறைய சொல்லிக் கொண்டு போகலாம். பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது சொல்லுகிறார், ஜப்பானை பாருடா, அமெரிக்காவை பாருடா. அங்கேருந்து ஒருத்தர், ஐயா உங்கள் மணியை பாருங்க, டைம் தாண்டி நடத்தி கொண்டு இருக்கிற பாடம். இதெல்லாம் வந்து நீங்கள் நகைச்சுவையாக சொன்னாலும் கல்லூரிகளில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஆட்கள் வந்து இதில் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி மோசமானவர்கள் இப்படி போய்கொண்டு இருந்தாலும், கேலி கிண்டல் பண்ணக்கூடிய இருந்தாலும், நல்ல விவரம் மிக்கவர்களும் படித்தவர்களும் அறிவாளிகளும் புத்திசாலிகளும் இந்த இளைஞர்களில் கல்லூரியினுடைய படிப்பில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறாங்க. அதை வந்து என்ன செய்ய முடியாது, குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனால் அவனுடைய கவனம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நல்ல வழியில் சென்று விடுவார். ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிறார், ஒரு எம்பிபிஎஸ். அங்கே படித்து கொடுக்கும் பொழுது அவர் சொல்கிறார், இந்த துறைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா முதல்ல இந்த பயம் என்னன்னு செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செத்த ஒரு உடம்பை வந்து கத்தியை வச்சு அறுக்கிறார். அறுத்துட்டு அறுத்ததுக்கு பிறகு சொன்னால் இதில் வந்து என்ன செய்யக்கூடாது, அருவருப்பு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, கவனம் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடலை வச்சுட்டு ஆட்காட்டி விரலை வந்து வாயில் வச்சு சப்புறாரு. அதே மாதிரி நீங்களும் சப்புங்க. என்னடா செத்த உடலில் வச்சுட்டு வாயை சப்புறானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏண்டா வெறுப்பாக என்ன செய்ய கையை வச்சுட்டு சூப்பியிருக்கான். அப்போ ஆசிரியர் சொன்னார், ஒருத்தனும் ஒழுங்காக கவனிக்கலை, நான் வைத்தது நடுவிரலை வைத்தேன், கையை சூப்புன்னு தான் ஆட்காட்டி விரலை சூப்பினேன். ஏன்னா மூதேவியில் நீ என்னத்தை கவனிச்சிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்டார். அப்போ இவனுடைய கவனம் எல்லாம் எங்கே போகுது? இவனையே கேளுங்க, கல்லூரியில் ஒரு பொம்பளை வந்தான்னா அவள் என்ன பவுடர் போட்டிருக்கா, பான்ஸ் பவுடரா, என்ன சென்ட் அடிச்சிருக்கான்னு முதற்கண்டு அப்படி துல்லியமாக சொல்லுவான். சொல்கிறானா இல்லையா? அவருடைய உள்ளாடையிலிருந்து அவருடைய ஆடைகளுடைய சனிக்கிழமை என்ன ட்ரெஸ்ஸை போட்டால், ஞாயிற்றுக்கிழமை என்ன ட்ரெஸ்ஸை போட்டால், அத்தனையும் அப்படி கேட்டீங்கன்னா மலமளமளமன்னு சொல்கிறான். அவ்வளோ நினைவாற்றல் இருக்குது. பாடத்தில் நேற்று நடத்துகிற பாடத்தை கேட்டால் சொல்ல தெரியலை, பாடத்தில் கவனம் இல்லை. அப்போ ஏன்னா இவனுக்கு வந்து அறிவு இல்லை என்பதல்ல, இருக்கிறது, அது தவறான வழிகளில் மாற்றப்படுகிறது. அதனால்தான் இளைஞர்களில் வந்து ஒரு 13லேருந்து 16 வயது உள்ள இளைஞர்களில் 30% மேல் குடிப்பழக்கம், போதை பழக்கத்துக்கு ஆளாகியிருக்கிறார். சின்ன வயதிலேயே பீடு குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, போதை. இதில் இளைஞர்கள் வந்து அந்த பக்கம் என்ன செய்யப்படுகிறார்கள், திருப்பப்படுகிறார்கள். அவன் அந்த மாதிரி திரும்புவதின் காரணத்தினால் தன்னுடைய அந்த அழகான அற்புதமான அறிவாற்றலை நல்ல வழிகளுக்கு பயன்படுத்தாமல் போதைகள்லையும் சினிமாக்கள்லையும் இதிலையும் நிறைய இதில் என்ன செய்கிறான், போய்விடுகிறான். அப்போ நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த நல்ல ஆற்றல்களை நீங்கள் நல்வழியில் திருப்பி பாருங்கள்.
நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டாக்கலாம், ஆன்மீகத்திலும் சரி அரசியலிலும் என்று பத்திரிகையில் நேற்று போட்டிருந்தாங்க. ஃபேஸ்புக்கில் வந்து எவ்வளோ பேர் அக்கௌண்ட் வச்சுருக்கான்னா 100 கோடி பேர் இருக்காங்க. ஃபேஸ்புக்கினுடைய நிர்வாகி கொடுக்குறாரு 100 கோடி பேர், அதில் 7 கோடி பேர் இந்தியாக்காரன் இருக்கான். 100 கோடி பேருக்கு ஒரு செய்தி அங்கே போகிறது, அவ்வளோ பேர் வச்சிருக்கிறான். அந்த 100 கோடி உள்ள அந்த ஃபேஸ்புக்கினுடைய தளம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? எல்லாம் என்ன செய்யறான், இன்னொருத்தனை ஒரு பொம்பளைய வந்து என்னது இது கடலை போடுறது, அந்த பொம்பளைகிட்ட வெட்டியா வெயின் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் சாட்டிங் போகிறது தான் பயன்படுத்துகிறானே தவிர நல்ல விஷயத்துக்கு எத்தனை பேர் பயன்படுத்துகிறார்? எத்தனை இளைஞர்கள் அதில் நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கிறார்? இல்லை. அழகான ஒரு அற்புதமான ஒரு தளமாக 2 வகை, அது ஒரு கெட்டதுக்கும் பயன்படுகிறது, ஆனால் அதிகமாக கெட்டதுக்கு பயன்படுத்துகிறான். ஒரு செய்தியை அழகாக கொண்டு போய் அங்கே ஒருத்தனுக்கு சேர்க்கணும்னா அடுத்த வினாடி எல்லா மக்களுக்கு, உலக மக்கள் அத்தனை பேர்களுக்கு கொண்டு போய் சேருகிறது. நம்ம அதை பயன்படுத்தி இருந்தோம் என்றால் இந்த மார்க்கத்தினுடைய உண்மையான, இஸ்லாத்தினுடைய உண்மையான கொள்கையை அழகாக கொண்டு போய் சேர்த்திருக்கலாம். இந்த அப்சல் குரு என்ன தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கலாம். இதனுடைய நிலை என்ன? இதை பற்றி நம்முடைய இளைஞர்களுக்கு எத்தனை பேர்களுக்கு தெரிந்திருக்கு? அடுத்த பொம்பளையை பற்றி, அடுத்தவர்களை பற்றி நிறைய ஆய்வு செய்து வைத்திருக்கிறான். ஒரு சகோதரர் கூட இன்று வந்தாராம், கீழே டக்குன்னு ஒரு காடு விழுவுது. காடு விழுந்த உடனே எல்லாரும் சந்தோஷமாக எடுத்து பார்த்துங்க, என்ன பயணத்துக்கு போக சுபஹானல்லதி சஹரனாஹாதா ஓமா குன்னா லஹு முக்ரினீன் அப்படின்னு நீண்ட ஒரு துவா இருக்குது. அதை மனப்படம் பண்ணதுக்காக வச்சிருப்பான். திருப்பி பார்த்தா பொம்பளை போட்டார். யாருன்னு கடைசியில் விசாரித்து பார்த்தோம்னா காதலி, அது மாற்று மத காதலி. என்னடா இஸ்லாத்துக்கு கொண்டு வருவதற்காக இது அம்மா போட்டால் கூட இல்லை. இளைஞர்கள் அப்படி உருவாக்கப்படுறாங்க. அப்போ நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே என்ன இருக்குன்னா, இளைஞருக்குள்ள இது மாதிரி போது அவரை குற்றம் சுமத்துறது இல்லை, வாழ்ந்த சூழ்நிலை நமக்கு கொடுக்கப்பட்ட இதெல்லாம் எல்லாரும் சேர்ந்து என்னத்தை பேசுகிறான். 4 பேர் சேர்ந்து பேசுகிறார்கள் என்று சொன்னால் மாப்பிள்ளை மச்சான்னு பேசுகிறானே, அவள் பாரு அவள் அப்படி இருக்கிறா, இவ இப்படி இருக்கா, எத்தனை பேசுகிறோம்? மார்க்கத்தை பற்றி பேசுகிறோமா? நல்ல விஷயங்களை பற்றி நாம் பேசுகிறோமா? எதுவும் இல்லை. நம்மளோட சேர்ந்து இருப்பதெல்லாம் அப்படி இருப்பதனால அதே மாதிரி ஒருவர், இது ஒருவர் அல்ல, நிறைய பேர்கள் இதே மாதிரி என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். அப்போ மார்க்கத்தினுடைய தொடர்பும் இந்த உலகத்தில் மார்க்கத்தோடு உள்ள செய்திகள் தொடர்பும் நமக்கு தெரியலை. அப்சல் குருவை ஏன் தூக்கில் போட்டான்? அதற்கு என்ன காரணம்? ஒரே ஒரு முஸ்லீம் என்ற ஒரே காரணத்துக்காக. முதல்ல இதுக்கு முன்னாடி கேட்டால் நாடாளுமன்றம் என்பது நம்முடைய இறை ஆண்மையையே தாக்குற மாதிரி உள்ள இடம், அதுக்கு இந்த மாதிரி தண்டனையை தான் கொடுக்கணும். யார்? பிஜேபி போன்ற அமைப்புகள் சொல்லுகிறது. இது உண்மையா? இதில் இவன் உண்மையிலேயே வந்து சம்பந்தப்பட்டு இருக்கிறாரா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இவருடைய அந்த தாக்கப்பட்டவரோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருந்தார். இதுதான் அதிகபட்சமாக அவருக்குள்ள ஒரு தொடர்பு. இந்திய அரசியல் சட்டத்தின்படி இதுவரையிலையும் கொடுக்கப்பட்ட மரண தண்டனையின்படி ஐ விட்னஸ் இருக்கணும். நேரடியாக கொலை செய்ததை பார்த்ததாக ஒரு ஆள் இருந்தால் தான் மரண தண்டனையை கொடுக்கணும். நீதிபதிகளே என்ன சொல்கிறான்? இது வந்து அனைத்து மக்களினுடைய மனசாட்சி தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதற்காண்டி கொடுத்தங்கிறான். நிறைய இஸ்லாம் சமுதாயம் மட்டுமல்ல, இஸ்லாம் அல்லாதவர்களும் இதை கடுமையாக எடுத்திருக்கிறாங்க. அருந்ததி ராய் போன்ற சமூக ஆர்வலர்கள், பத்திரிகையாளர்கள், நீ நேரடியாக அவன் சம்மந்தப்பட்டு இருந்தான் என்று சொன்னால் தூக்கு தண்டனை கொடுப்பதில் எந்த தப்பும் இல்லை. ஒரு ஃபோன் நம்பர் வச்சிருந்தா பேசினாங்கிறதுக்காக வேண்டி மரண தண்டனை கொடுப்பது என்பது இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு அவ்வளவு பேர்கள் சொல்லியிருக்கிறாங்க. செய்தது என்ன? காரணம் என்ன? முஸ்லீம்ங்கிற ஒரு காரணத்துக்கான தான் கொடுத்தான், வேற எந்த காரணமும் இல்லை. பிஜேபி என்ன செய்வான்? வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க வந்து தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, நிறைய பேருக்கு தூக்கு போடாமல் வச்சுருக்கான்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி காங்கிரஸ் இந்த வேலையை செய்கிறது. இதே காங்கிரஸ் என்ன செஞ்சுருக்கணும்? நாட்டினுடைய பிரதமர், அதே மாதிரி அவங்களுடைய கட்சியினுடைய ஒரு தலைவர், அவனை கொண்டவன் எத்தனை பேர் இருக்கிறான்? மரண தண்டனை நிறைவேற்ற வேண்டிய நிலையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? தூக்கு போட்டானா? அது எவனாவது கேட்குறானா? ஒருத்தனும் வாயை திறக்கிறது இல்லை. முஸ்லீம் என்று சொல்லப்பட்டால் அவ்வளவு. நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனையோ மரண தண்டனை, அப்சல் குருக்கு முற்பட நிறைய பேருக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. காஷ்மீர் மாநிலத்தில் எங்கேயும் ஊரடங்கு உத்தரவு போட்டதை இன்று ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. காரணம் என்ன? ஒரு அநியாயமான ஒரு தூக்கு, அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை எங்கே ஏற்படுத்தும். இந்த இந்திய நாட்டிலேயே
அதிகமாக முஸ்லிம்கள் உள்ள மாநிலம், முதல் மாநிலம் எதுன்னா காஷ்மீர் தான். அந்த காஷ்மீரை சார்ந்த இவர் அநியாயமாக தூக்கில் போடப்பட்டிருக்கிறார் என்பதற்காக வேண்டி அது மிகப்பெரிய ஒரு ஆவணம்னா ஊரடங்கு உத்தரவு என்ன போடப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மாதிரி பல செய்திகளை இந்த மாதிரி இணையதளங்களின் மூலமாக, நீங்கள் இந்த ஃபேஸ்புக்கு போன்றவைகள் மூலமாக இந்த இளைஞர் சமுதாயம் உடனுக்குடன் சொல்லணும் பதில். உடனுக்குடன் இவர் மாதிரி கேட்குறவங்க பதிலை தயாராக வைத்திருக்கணும். ஆனால் நம்முடைய இளைஞர்கள்ட்ட இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் வேறு விதமான செய்திகள் நிறைந்திருக்கிறது. அந்த மாதிரி போகக்கூடாது என்பதற்கு தான் இந்த தர்பியா நிகழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு தௌஹீதில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர் அணியில் இருக்கக்கூடியவனுக்கு இந்த காலகட்டத்தில் எல்லா செய்திகளையும் என்ன செய்யணும், ஆய்வு செய்து எடுத்து வைக்கக்கூடிய நினைவாற்றல்களை நிறைய வச்சுருக்கேன். எவ்வளோ நினைவாற்றல்கள் அல்லாஹ் நமக்கு இந்த வயசில் கொடுக்குறான். வயது கூட கூட அவங்களுக்கு என்ன ஆகும்னா நினைவாற்றல்கள் குறைஞ்சி போயிட்டே இருக்கும். இந்த இளைஞர் சமுதாயத்தில் நல்ல நினைவாற்றல்களை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அப்போ இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் நீங்கள் வாங்கி வைத்துக்கொண்டு கல்லூரிகளில் நீங்கள் போகும்பொழுது மாற்று மத சகோதரர்கள் இருப்பாங்க. இவர்களிடத்திலெல்லாம் இந்த உண்மையை நீங்கள் சொல்லி வைப்பீர்கள் என்றால், அவர்களை புரிய வைப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கேட்கும்போது, பொதுமக்களிடத்தில் உங்களுடைய கருத்து என்ன கேட்கும்போது இது தவறு என்று எல்லாரும் சொல்லும்போது இவர்களுடைய இந்த பொய்யான அநியாயமான இந்த காரியம் மக்களுக்கு மத்தியில் வெளிப்படும். இனிமே அந்த மாதிரி செய்ய மாட்டோம். அப்போ இந்த இளைஞரனுடைய பருவம் இருக்கிறதே, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிகமாக முன்னுரிமை நம்ம கொடுக்கணும். முஸ்லிம்களிலே இருக்கக்கூடிய சில அமைப்புகள் இந்த இளைஞர்களை அவன் எப்படி சினிமா, நாடகம், போதைப் பொருட்கள் என்று ஒரு சிலர்கள் இப்படி கெட்டு போகிறார்களோ, ஒரு சில இளைஞர்களை என்ன செய்கிறார்கள்னா வேறு விதத்தில் இஸ்லாமிய குரூப்பில் இருக்கக்கூடிய சில கொண்டு போகிறான். இந்த இஸ்லாத்திற்கு எதிராக நிறைய பேர்கள் என்ன செய்கிறார்கள், கடுமையான இந்த அப்சல் குரு மாதிரி ஆட்களை தூக்கில் போடுறான். குஜராத்தில் கடுமையான முறையில் கொல்லப்படுகிறார்கள் முஸ்லீம் சமுதாயத்தினர்கள். இதையெல்லாம் எடுத்து காட்டுகிறான், வீடியோ போட்டு காட்டுறான். கடுமையான கொந்தளிப்பு உணர்ச்சிகள், கடுமையாக இந்த தீ விட்டு எரிகிற மாதிரி இளைஞர்களை உருவாக்கி ஜிஹாது செய்ய வேண்டும். ஜிஹாது தான் இதற்கு சரியான வழிமுறை. என்ன செய்யணும், வாளை தூக்கணும், துப்பாக்கியை கையில் எடுக்கணும், இவங்களை உண்டு இல்லை என்று பார்க்க வேண்டும் என்று இளைஞர்கள்ட்ட சொன்ன உடனேயே ரொம்ப இதாக இருக்கக்கூடிய இவர்களுக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சு. என்ன இவ்வளவு கொடுமையை இந்த இஸ்லாத்தின் மீது, இஸ்லாமியர்கள் மீது செய்கிறானா, ஒன்று இல்லை என்று பார்க்க வேண்டும் என்று உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவுக்கு போயிடும். இந்த மாதிரி ஜிஹாது இஸ்லாத்தை எவ்வளவு சொல்லுகிறது என்று ஜிஹாதை பற்றியுள்ள குரான் வசனங்கள் கண்ட இடங்களில் வெட்டுங்க, விட்டாத பிடி, கழுத்தை விட்டு குரான் வசனங்களை எல்லாம் எடுத்து சொன்னவுடன் குரானிலே அப்படி இருக்கிறதா என்று ஒரு சிலர்கள் இந்த ஜிஹாதுக்கு தான் நமக்கு அவசியம் அப்படியே மெதுவாக அந்த பக்கம் சாயிடும். இளைஞர் பருவத்தில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸும் மைனஸும் அதுதான். வேலைகள் எல்லாம் சுறுசுறுப்பாக கடன்னு நீங்கள் செய்வீங்க. ஒரு வயது முதிர்ந்தவன்னா சேரை எடுத்து போட சொன்னோன்னா 4 நாள் ஆகும். அங்கேருந்து அவர் போகிற இடத்துல 4 தடவை பழுத்தி அடிக்க விழுவார். அப்புறம் டாக்டர் நம்ம தூக்கிட்டு போகணும். இங்கே இளைஞர்கள் டக்குன்னு இங்கேருந்து 4 சேரை இங்கே விடுவான், அங்கே விடுவான், டக்குன்னு விறுவிறுன்னு வேலையை முடிப்பான். அவ்வளவு வேகம் இருக்கிறது, விவேகம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அந்த உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. உணர்ச்சிகள் இந்த நேரத்தில் கரெக்டாக அறிவுபூர்வமாகவும் சிந்திக்க வேண்டும். இளைஞர்களை இப்படி எல்லாம் திருப்பி விட்டு ஒரு சிலர்களை அப்படியே கொத்தாக அள்ளி கொண்டு போகிறான். போனவன் கரெக்டாக நடந்தானான்ட்டு அதுவும் கிடையாது. அந்த மாதிரி சொன்னவர்கள் தங்களுடைய கொள்கையில் இருந்தார்களா என்றால் அதுவும் கிடையாது. முன்னாடி என்ன ஜனநாயகம் சிறுக்கு என்று அவங்க பேசினாங்க. ஜனநாயகங்கிறது அது போலி. எடுடா நீ துப்பாக்கியை எடுத்து இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வா அப்படின்னா. ஆனால் இப்போ என்ன கோஷம், தேசத்தை பொதுவாக்குவோம், அரசியலை நமதாக்குவோம் போட்டிருக்கோம். அதுக்காக வேண்டி என்ன கொள்கை கோட்பாடு எல்லாத்தையும் குழி தோண்டி போட்டாச்சு. வால் போஸ்டரை பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து, பொங்கலுக்கு வாழ்த்து, தீபாவளிக்கு வாழ்த்து, என்ன கொடி மரம் எதை விட்டாலும் ஒரு சலிட்டு சடார்னு கொடி வணக்கம்னு அதுக்கு ஒரு மாநாடு. என்னையா இது, என்னைக்கு ஒரு மாநாடு நடத்துன்னு விவஸ்தை இல்லாமல் போயிடுச்சு. கொடி அணிவகுப்புக்குன்னு ஒரு மாநாடு. என்ன அதில் இருக்குது, என்ன கொள்கையை நம்ம சொல்கிறோம்? இதெல்லாம் இந்த மாதிரி ஆட்களை என்ன செய்ய ஜிஹாது என்ற போர்வையில் கொண்டு போய் சேர்த்து கடைசியில் என்னத்தை ஜிஹாது செஞ்சாலும் ஒரு ஜிஹாது செஞ்ச மாதிரி இல்லை.
இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்கக்கூடிய இடங்கள்ல AK-47 AK-57 சொல்லி தூக்கிட்டு போய் முஸ்லீம்களெல்லாம் காப்பாற்றினானா? காப்பாற்றலை. உணர்ச்சிகளுக்கு ஆளாகி ஒரு சில முஸ்லீம்களை எதையாவது செஞ்சிருப்பானே தவிர, முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்திருப்பானே தவிர, இவர்களினால் முஸ்லிம்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குமே தவிர முஸ்லிம்களுக்கு நல்லது நடந்ததில்லை. உணர்ச்சிக்கு எப்போதுமே அடிமையாகிவிடக்கூடாது, அறிவுபூர்வமாகவும் சிந்திக்கணும். இதற்கு என்ன நடந்த நாட்டில் நடக்கக்கூடிய அற்புதமான உதாரணங்கள் இருக்கிறது. இந்த பக்கத்தில் இலங்கை, அந்த இலங்கை நாட்டை நீங்கள் எடுத்து பாருங்க. பாவம், தமிழர்கள் படுற பாடு மிகப்பெரிய கொடுமை. இதுக்கு ஆளாக்குனது காரணம் என்னது யார் தெரியுமா? பிரபாகரன் தான், இந்த விடுதலை புலிகள் தான். என்ன தமிழ் ஈழம் தனியாக கொண்டு வரணும்னு போய் இறங்கினான், உணர்ச்சியை தூண்டி விட்டான். பாரு ராஜபக்ஷ அரசு எவ்வளோ கொடுமைப்படுறான், அதை செய்கிறான் இதை செய்கிறான்னு உள்ளே இறங்கி என்னத்தை சாதிச்சான்? அவன் உயிரும் போணுச்சு, அவனோட சேர்ந்தவனுடைய உயிரும் போணுச்சு. இப்போ நடுத்தருவில் தமிழர்கள் பூரா நிற்கிறான். சுயாட்சி கொடுப்போம் என்று சொல்லும் பொழுது அப்படி ஒரு சுயாட்சியை வாங்கி அந்த ஆட்சியிலே கொஞ்சம் தமிழர்களை நல்நிலைக்கு கொண்டு வந்து அதிலே முடிந்த அளவுக்கு போராடி வெற்றியை பெற்றிருந்தால் இவ்வளவு மோசமாக வந்திருக்கு. ஆனால் தமிழ் ஈழம் என்று சொல்லி அதை செய்கிறான் இதை செய்கிறான், ஜிஹாது செய்ய வேண்டும், அவங்களுடைய அதில் போர் செய்யணும் அப்படின்னு கொண்டு போய் அநியாயமாக போனது. இஸ்லாம் அழகா சொல்லுகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை, திருமறை குர்ஆன், இதை எடுத்து நீங்கள் பாருங்கள். ஜிஹாதுக்கு போக சொன்னுச்சா? எப்போ ஜிஹாது செய்ய சொன்னது? எப்போ எதிர்த்து போராட சொன்னது? அழகான வழிமுறைகள் திருமறை குர்ஆன்ல அறிவுபூர்வமாக படைத்தவனுடைய வழிகாட்டுதல்கள் அழகாக இருக்கிறது நமக்கு. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், சூரத்து நிசாவினுடைய 75வது வசனத்தை படித்து பாருங்கள். மாலக்கும் லா துகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ், ஏன் நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் இன்னும் போராடாமல் இருக்கிறீர்கள்? யாருக்காக? வல் முஸ்தல்ஆஃபீன மினர் ரிஜால் வன் நிசா வல் வில்தான் அல்லதீன யகூலூன ரப்பனா ஆஹ்ரிஜினா மின் ஹாதிஹில் கரியத்தில் லாலிமி அஹ்லுஹா. ஒரு சிலர்கள் இருக்க ரொம்ப பலகீனப்பட்டவர்கள், ஆண்கள்ல பெண்கள்ல சிறுவர்கள், அவங்கள சொன்னால் அநியாயம் செய்யக்கூடிய அக்கிரம் செய்யக்கூடிய இதிலிருந்து யாரெல்லாம் எங்களை வெளியாட்ட மாட்டியா, எங்களுக்கு ஒரு உதவியாளர்களை நம்ம கொடுக்க மாட்டியா அப்படின்னு துவா செய்கிறார்கள். துவா செய்து கேட்கிறார்கள், இப்படிப்பட்ட மக்களுக்காக வேண்டி நீங்கள் ஏன் போராடக்கூடாது? யாரை பார்த்து சொல்லுகிறான் அல்லாஹ்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதினாவிலே ஆட்சி அமைத்த அவர்களை பார்த்து சொல்லுகிறான், இவங்களுக்காக நீ போராடு. இதில் என்ன ஒரு உண்மையை அல்லாஹ் தஆலா உணர்த்துகிறான்? பாதிக்கப்பட்ட அவர்களே வாழ தூக்குங்கன்னு அல்லாஹ் சொல்லலை. அடி வாங்கின உதவாங்கின பலகீனமாக இருக்கக்கூடிய நீ எடு அருவாளை வெட்டு குத்து அப்படின்னு அல்லாஹ் சொல்லலை. உனக்கு முடியாது. நீ போய் அங்கே இருக்கக்கூடிய 4000 பேரை நீ 40 பேர் போய் எதிர்த்து நின்றிய என்று சொன்னால் உன்ட்ட ஒருத்தன் கூட உயிரோட மிஞ்ச மாட்டான். அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டாமா? அவனுடைய ஆயுதம் என்ன? இதைத்தான் விடுதலை புலி சிந்திக்கல. அவன் அரசிட்டு இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எவ்வளவு, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எவ்வளவு. அவனுடைய ஆயுதங்களுக்கு முன்னால் வான்வழி தாக்க முடியும், கப்பல் மூலியமாக தாக்க முடியும், இது தரைப்படையின் மூலமாக தாக்க முடியும். எல்லா இதுவும் அவன்கிட்ட இருக்கு. உன்கிட்ட எத்தனை இருக்குது? என்னைக்காவது ஒரு வான்வழி தாக்குதல், உனக்கு வரக்கூடிய ஆயுதங்கள் எங்கிருந்து உன்னால் போக முடியும்? எல்லா வழியிலையும் அவன் தடுக்கிறான். ஒன்றுமே செய்ய முடியாமல் தன்னுடைய உயிரை தான் இழக்கிறான். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? பாதிக்கப்பட்ட நீ போராடணும்னு சொல்லலை. அரசு அமைச்சிருக்கக்கூடிய நீ போய் என்ன செய்ய? அவர்களுக்காக போராடு. அப்போ ஜிஹாது என்று நம்ம பாதிக்கப்பட்டோம்னா உடனே தூக்குங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லலை. அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இந்த போராட்டங்கள் இவைகளெல்லாம் ஒரு ஜிஹாது செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு ஆட்சி வேண்டும் என்பதை சூரத்துல் பக்ராவினுடைய 247 அது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவோம், காலலகும் நபியும், மூசா நபிக்கு பிறகு ஒரு கூட்டத்தை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். அவங்களுக்கு ஒரு நபியையும் அல்லாஹ் தஆலா அனுப்புகிறார். அனுப்பினவன் அந்த நபி சொல்லுகிறார், இன்னல்லாஹ கது பாசலக்கும் தாலூத்த மலிகா, அல்லாஹு தாலா உங்களுக்கு தாலூத் என்ற ஒரு மன்னரை அல்லாஹு தாலா அனுப்பியிருக்கிறார் நீங்கள் போராடுறதுக்காக. ஒரு நபி கூட இருக்கிறார், ஆன்மீகத்தை சொல்லக்கூடியவர். இதில் ரெண்டும் முக்கியமாக வழங்கணும். ஆன்மீகத்தை சொல்லக்கூடியது தான் இஸ்லாத்தில் மிக முக்கியமான பணி. இந்த ஆன்மீகத்தை சொல்லக்கூடியவர் போய் அரசியல் ஈடுபட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் அடிப்படை. சில நபிமார்கள் ஆன்மீகத்தையும் சொன்னார்கள், அரசியலையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நபியினுடைய மிக முக்கியமான குறிக்கோளை ஆன்மீகத்தை சொல்கிறது தான். இந்த நபி சொல்லுகிறார், தாலூத் என்ற ஒரு மன்னரை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான், அவங்க பின்னாடி நின்று நீங்கள் போராடுங்க.
ஒரு நபி இருக்கின்ற பொழுது அந்த நபிக்கு பின்னால் கூட அல்லாஹ் சொல்ற ஒரு அரசு ஆட்சி அமைந்து அதில் ஒரு மன்னனை உருவாக்கி அவர் மன்னனின் கீழ் தான் நீ என்ன செய்யணும், போராடணும். இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் நிறைய இருக்குது. சில சட்டங்கள் நீங்கள் எல்லாருமே கடைபிடிக்கலாம். தொழுவுங்க, நோன்பு நோருங்க, ஜக்காத்து கொடுங்க, நீங்கள் எல்லாரும் செய்யலாம். ஆனால் திருடினால் கையை வெட்ட வேண்டும், நீங்கள் பிடிச்சி கையை வெட்ட முடியுமா? விபச்சாரம் செய்தார்கள் என்று சொன்னால் கல்யாணம் முடிக்காதவனாண்டா 100 கசையடி, திருமணம் முடித்தவனா கல்லால் எரிஞ்சு கொள்ளணும், உங்களால் செய்ய முடியுமா? இஸ்லாம் அப்படி சொல்லலை. அதற்கு ஆட்சி தலைமை இருக்குது. சில காரியங்களை பொதுமக்கள் எல்லாரும் செய்யலாம், சில காரியங்களை ஆட்சி தலைவர்கள் தான் செய்யணும். அதே மாதிரி எப்படி திருட்டுக்கு கைவிட்ட நம்மளால் முடியாதோ, விபச்சாரத்துக்கு தண்டனையை நம்மால் கொடுக்க முடியும், ஆட்சி கொடுக்க முடியும். அதே மாதிரி தான் ஒருவரை எதிர்த்து போராட வேண்டுமென்றால் ஒரு ஆட்சி அமைந்து தான் செய்யணும். ஆட்சி அமையாமல் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அது இல்லாமல் அதற்குரிய வலிமைகளும் உங்களிடத்தில் இருக்கணும். அது அல்லாஹ் தஆலா ஆட்சி அமைந்தனா ஐதுலஹும் மஸ்ததாத்தும் மின் குவத்தும் அம் ரிபாத்தில் ஹைலி துஹிபூன பிஹி அதுவல்லாஹ் வ அதுவக்கும் ஆகரீன மின் தூனிஹிம். சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயத்தின் 60வது வசனத்தில் சொல்கிறார், நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு போர் குதிரைகள், போர் தளவாடங்கள் இதெல்லாம் நல்லா தயார் பண்ணி வச்சுக்க. இதன் மூலமாக எதிரிகள் பயப்படணும். உன்னை பார்த்து அல்லாஹ்வுடைய எதிரி, உன்னுடைய எதிரி, இன்னும் மற்றவர்கள்லாம் வச்சா ஒரு தட்டுனா. அமெரிக்காவை பார்த்து பயப்படுறோமே, அமெரிக்காவை எதுக்கு பயப்படுறான்? எல்லாரும் பெரிய நல்லவர், உத்தமர் அப்படின்னு தான் பயப்படுறான். எல்லா அணு ஆயுதங்கள் அத்தனையும் அவன் வச்சிருக்கிறான். அவன் செய்கிற அட்டகாசங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனாலும் தெரிந்தவர்கள் என்ன செய்யறது இல்லை, பயப்படுறது இல்லை, அதனை எதிர்ப்பது இல்லை. காரணம் என்னவென்றால் அவ்வளவு ஏதாவது சொன்னால் உடனே குண்டத்துக்கு போட்டுருவான். அப்போ நீ போராடும் பொழுது உன்னுடைய ஆயுதத்தை வச்சு பயப்படணும். ஜியாதி என்ன வச்சிருக்கான்? அவன் 2 ஓட்டை கத்தியை வச்சிருப்பான். இதை வச்சு பயப்படுவாரோ எல்லாரும்? உனக்கு துப்பாக்கியை தூக்கி பிடிக்க தெரியுமா? முதல்ல சுட தெரியுமா? உனக்கு ஒன்றும் தெரியாது. ஜிஹாதுக்கு வா, ஜிஹாதுக்கு வா. உன்னை பார்த்தான் என்று சொன்னால், உன்னுடைய ஆயுதங்களை பார்த்தான் என்று சொன்னால் எதிரிகள் நடுங்குவாண்டா. போ, உன்ட என்ன இருக்கு? அப்படி எந்த ஒரு விதமான இதுவும் இல்லாமல் ஜிஹாது ஜிஹாது நீ கூப்பிடுற. அல்லாஹ் அப்படி சொல்லுகிறானா? ஒரு மன்னர் ஆட்சி வந்தாலும் கூட ஆயுதங்கள் எல்லாம் கிளீனாக இருக்கணும், பார்த்து பயப்படணும். அல்லாஹு தஆலா, அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் போனாங்க. அவங்களுடைய அந்த கட்டமைப்பு, அவர்கள்ட்ட இருந்த மன உறுதி எல்லாம் எதிரிகள் 1 மாத காலம் தூரம் அளவுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளை கூட பயமுறுத்தும் அளவுக்கு அல்லாஹ் உதவி செய்திருக்கிறான். நம்மள்கிட்ட ஒன்றும் கிடையாது, ஆட்சியும் கிடையாது. நம்ம சொன்னவனு 7000 குரூப்பாக இருக்கிறான். நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில் அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா அல்லாஹுக்கு புற்றீசல் மாதிரி அரசியல்வாதினா தோற்று போயிடுவான். கொஞ்ச நாள் வந்துட்டா நம்மளும் ஏபிசிடின்னு தான் பேரை என்ன செய்யணும், வைக்கணும் கட்சி. அவ்வளவு கட்சி உருவாயிடுச்சு, அவ்வளவு இயக்கங்கள் உருவாயிடுச்சு. என்ன ஒற்றுமை இருக்கு உனக்கு? உதாரணத்திற்கு பாபர் மசூதி, அதை இடித்ததுக்கு எதிர்த்து போராடின எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போராடினாங்களா? என்ன போராட்டங்கள் என்று வந்தால் ஆளுக்கு ஆளு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நான் தான் செஞ்சேன் காட்டணும்னு 7000 குரூப்பாக இருக்குது. அதுலேயே ஒற்றுமை இல்லை. 7000 குரூப்புகள், 7000 கொள்கைகள். அப்போ இந்த மாதிரி ஆட்களை வைத்துக்கொண்டு நீ என்னத்தை போராட போகிற, என்னத்தை ஜிஹாத் செய்ய முடியும்? உன்னிடத்தில் ஒரு வலிமை, ஒற்றுமை எதுவுமே இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படி ஒற்றுமையாக ஒரு அரசாட்சி வந்தாலும் கூட என்ன இருக்குன்னா நல்ல வலிமையான ஆயுதம் இருக்கணுங்கிறான். அப்புறம் அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், யா அய்யுஹன் நபி ஹர்ரில் முஃமினீன அல் கிதால், மூமின்களே, நபியே, மூமின்களுக்கு போர் செய்யுமாறு நீ ஆர்வம் ஊட்டும். ஐயக்கும் மின்கும் இஸ்ரூன சாபிரூன யக்லிபு மிஅத்தைன், 20 பேர்கள் இருந்தால் 200 பேரை வெல்ல முடியும். ஒரு பொறுமையோடு இருக்கக்கூடிய 20 பேர் 200 பேரை இது பண்ணலாம். அதே மாதிரி ஒரு 100 பேர் இருந்தான் என்று சொன்னால் அவன் என்ன செய்யலாம், 1000 பேரை என்ன செய்யலாம், மிகைக்கலாம்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 1க்கு 10, அவன் 10 பேர் இருந்தால் நீ ஒரு ஆள் இருந்தால் என்ன செய்யலாம், போராடலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து அந்த சட்டத்தை மாற்றுகிறான். அல் ஆன ஹஃபவல்லாஹு அன்கும், அல்லாஹ் இப்போது உங்களுக்கு கொஞ்சம் லேசாக்குகிறான். அலிம அன்னஃபீக்கும் லாஃபன், உங்கள்கிட்ட பலகீனம் இருக்கிற தெரியுது, உங்களுக்கு பலகீனம் இருக்குது, அந்த அளவுக்கு 1க்கு 10 கொஞ்சம் பயப்படுகிறீர்கள். அந்த பலகீனத்தை எல்லாம் அறிந்து அல்லாஹ் சொல்லும், ஐயக்கும் மின்கும் மியத்துன் சாபிரத்துன் யக்லிபு மிஅத்தைன், பொறுமையாக இருக்கக்கூடிய 100 பேர், வெறும் 100 பேர் அல்ல,
எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு 100 பேர் இருந்தால் 200 பேரை பண்ணலாம். நம்முடைய இதுக்கு பாதி அவன் 200 பேர் இருந்தான் என்று சொன்னால், அல்லது ஒரு 1000 பேர் இருந்தான் என்று தான் நம்ம 500 பேர் அளவுக்கு இருக்கணும். அந்த 500 பேரும் சாபிர், நல்ல உறுதிமிக்க பொறுமைசாலிகளாக இருக்கணும். அப்படி பொறுமைசாலிகளாக பாதிக்கு பாதி இருந்தால் என்ன செய்யலாம்? நீ வெற்றி அடையலாம். இது இஸ்லாம் காட்டும் வழி. ஒரு போர் செய்யணும்னா உனக்கு ஒரு தலைமை இருக்க வேண்டும், ஒரு மன்னர் ஆட்சி இருக்க வேண்டும், அந்த ஆட்சியின் கீழே உனக்கு ஆயுதங்கள் இருக்கணும். நீ யாரை எதிர்த்து போராடுகிறாரோ அதில் பாதி அளவாவது உன்கிட்ட இருக்கணும். இருந்தால்தான் போர். இந்தியாவில் நம்ம எத்தனை சதவீதம் நம்ம சொல்லிக் கொள்வது எவ்வளவு? 20% நம்ம சொல்கிறோம். முஸ்லீம்களில் வெறும் 20%. என்ன ஆயுதம் இருக்குது நம்மள்கிட்ட? இருந்தால் மிளகாப்படியை வச்சுருக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய அதான ஆயுதம் இருக்குது. அருவாமனையை வச்சுருக்கலாம், மிளகாப்படியை வச்சுருக்கலாம். அவன் இப்படின்னு தூக்கி ஒரு குண்டை தூக்கி போட்டான்னா 20 கிலோமீட்டர் அவ்வளோதான். அந்த அளவுக்கு அவன் ஆயுதத்தை வச்சுருக்கான். என்ன ஜிஹாது? இஸ்லாம் இதை சொல்லுகிறதா? திருமறை குரானை படித்து பார்க்கணும். உடனே அவன் செய்கிறதெல்லாம் இது அநியாயம்தான், அக்கிரமம் தான். இந்த அக்கிரமத்தை எதிர்த்து நம்ம ஜிஹாதுன்னு நம்ம போனோம்னா இருக்கிற அத்தனை பேரையும் இது பண்ணிடுவான். எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவான். எல்லாத்துக்கும் பிரச்சனையை உருவாக்குவான். அறிவுபூர்வமாக சிந்தி, ஆக்கப்பூர்வமாக நீ சிந்தி. இந்த நாட்டில் இருந்து கொண்டு நம்முடைய சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு என்ன வழி இருக்கிறது அதை பாரு என்று நம்ம சொல்லுகிறோம். நீ இளைஞர்களாக இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் இந்த மாதிரி உள்ளவர்கள்ட்ட உள்ள இந்த தவறான சிந்தனையை நீங்கள் போக்கணும். ஜிஹாதுங்கிற இஸ்லாம் அப்படி சொல்லலை. அடுத்தவர்கள்லாம் எடுத்த உடனே வெட்டுங்கள் என்று சொல்லலை. நீ என்ன செய்? உன்னுடைய வலிமையை முதல்ல அதிகப்படுத்து, உன்னுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்து, அப்புறம் ஆயுதத்தை தூக்கு, அப்புறம் ஆயுதத்தை அதிகப்படுத்து, அப்புறம் ஜிஹாதுன்னு சொல்லலாம். இஸ்லாத்தில் அப்படி சொல்லாமல் இருக்கக்கூடிய அநியாயங்கள் அக்கிரமங்களை பார்த்து கொண்டு என்ன செய்கிறது? அருவாளத்துக்கு. அல்லாஹ்வின் தூதர் அழகா சொன்னார், ஜிஹாதில் சிறந்த ஜிஹாத் கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர், அநியாயம் செய்யக்கூடியவனுக்கு முன்னால் சத்தியத்தை எடுத்து சொல். அந்த வலிமை நம்மள்கிட்ட இப்போ இருக்கு. எதிர்த்து போராடுகின்ற பொழுது அதனுடைய நன்மையை நாம் அடைந்திருக்கிறோம். பாபர் மசூதி டிசம்பர் 6 என்று வந்துவிட்டால் அள்ளிக்கிட்டு போயிடுவான். யார் வீட்டில் இளைஞர்கள் இருக்க முடியல, கொத்து கொத்தா தூக்கிட்டு போய் இடித்தவன், அவன் பாதிக்கப்பட்டவன், நம்மளை கொண்டு போய் உள்ள தூக்கி வச்சான். இந்த மாதிரி நிலைமை நடந்ததா இல்லையா? இந்த நிலையை மாற்றி டிசம்பர் 6 ரோட்டில் நின்று போராடுவோம் என்று காட்டி இன்று எவனாவது கை வைக்கிறானா? நம்முடைய வலிமையை எடுத்து காட்டிய போது, இந்த நாட்டின் உள்ள அனுமதிக்கப்பட்ட முறையில் போராடிய போது அதனுடைய வெற்றியை நம்ம கண்டிருக்கிறோம். அப்போ நமக்கு முடிந்த அளவு எவ்வளவோ அதைத்தான் செய்யணும். இதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் இளைஞர்களை இந்த மாதிரி தவறான வழிக்கு கொண்டு போகும் பொழுது நீங்கள் அதை உணர்த்தணும், அந்த மக்களுக்கு விளக்கணும், அந்த மாதிரி மக்களிடத்திலே சரியான கருத்துக்களை எடுத்து சொல்லணும். நீங்கள் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் ரொம்ப அற்புதமான இடம் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு மண்டபத்தை பிடித்து எல்லாத்தையும் அழைத்து வைத்து பேச அவசியம் இல்லை. நீங்கள் இருக்கிற இடமே கல்லூரிகளில் எல்லா மாணவர்கள், அந்த மாணவர்கள்ட்ட 2 வகையாக முஸ்லிம்கள் மத்தியிலையும் மாற்று மதத்தவர்களுக்கு மத்தியிலையும் உங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லிட்டு, ஒருத்தன் பொம்பளையை சுற்றிக்கிட்டே இருப்பான், ஒருத்தன் வேறு விதமான போதை பழக்கத்தில் போனான். நம்முடைய இலக்கு அனைத்தும் சத்திய கருத்துக்களை அவனுடைய இதில் கொடுக்கணும். ஒவ்வொருவரும் 10 பேரை மாதத்துக்கு 10 அல்லது மாதத்துக்கு 20 என்று அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களை சரியான கருத்தில் கொண்டு போய் நம்ம இழுத்துட்டு வரணும். எல்லாரும் கெட்டவன் அல்ல, அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதை வைத்து கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறான். அவங்கள்ட்ட உண்மையை முதல்ல ஒரு நாள் பாருங்க, 2வது ஒரு நாள் பாருங்க, 3வது ஒரு நாள், இப்படியே நீங்கள் சொல்லிக்கொண்டே போனீர்களே ஆனால் நிச்சயமாக அவர்கள் நம்ம கொள்கைக்கு வராங்க. அல்லது குறைந்தபட்சம் நம்மளை எதிர்க்காம தான் இருப்பாங்க. அவங்க நியாயமாக தான் இருக்கிறாங்க, அவங்களுடைய கருத்து சரிதான் என்று முஸ்லிம்களை பற்றிய ஒரு நல்ல எண்ணம் என்ன செய்யும் இருக்கும். அதனால் நம்முடைய இளைஞர்களை நல்ல வழியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த மாதிரி இடத்தை நல்லா பயன்படுத்தணும். நபித்தோழர்களுடைய காலத்தில் சத்தியத்துக்காக உயிரை கொடுத்தவர்களில் முதலிடத்தில் நீங்கள் இளைஞர்களை பார்க்கலாம். அதில் குறிப்பாக அன்னை கூட மன்மோகன் சிங் சொன்னால் இந்தியாவில் தான் அதிகமான இளைஞர்கள் இருக்கிறார். கெட்டு போனவனும் இங்கே தான் அதிகமாக இருக்கிறான். இளைஞர் கூட்டம் நிறைய இருக்குது. அந்த கூட்டத்தை அழகான வழியில் திருப்பி கொண்டு வாங்க, அழகாக கொண்டு போகலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த இளைஞர்கள் சமூக அக்கறை, நபியின் மீது உள்ள பற்று எவ்வளவு இருந்திருக்கிறது.
நம்ம ஆட்கள் கூட சொல்லலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தி படத்தை எடுத்திருக்கிறான், மோசமாக படத்தை எடுத்திருக்கான்னு போய் சொன்னோம்னா, ஓஹோ அப்படியா மாப்பிள்ள கொஞ்சம் இருவை நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேனே, அவன் கொஞ்சம் அப்போ என்ன சொன்ன அப்படின்னு கேட்போம். அல்லாஹ்வின் தூதர் அவர்களை அவமதிக்கிறான் என்று சொன்னால் ரத்தம் கொதிக்காம, அப்படியோ யார் சொன்னா அப்படின்னா அவன் என்ன உணர்வு இருக்குன்னு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் அபூஜஹல் என்ற மிகப்பெரிய கொடியவன் இருந்தான். அவனை கொண்டது யாரு? கொண்டது யார்? 2 இளைஞர்கள், முஆத், சில அறிவிப்புகள் முஅவீத், 2 பேரும் முஆத் என்றும் சொல்லப்பட்டிருக்கு, சில முஅவீத் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. 2 இளைஞர்கள். இந்த இளைஞர்கள் பத்ர் போர்க்களத்தில் போய் வயது முதிர்ந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, ஹல் தாரிஃப் அபா ஜஹில், அபூஜஹலை தெரியுமா? குத்தி விட்டு அவருக்கு ஆச்சரியம், என்னடா பொடி பசங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுலேயே பெரிய தலைவனை பற்றி பேசுகிறாங்களே என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அழகா சொல்லுகிறார். அந்த 2 சகோதரன் சொல்லுகிறார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி யசுப்புன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த அபூஜஹல் இருக்கிறானே அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டுகிறானா. யாரா? அல்லாஹ்வின் தூதர் அவர்களை திட்டுவதாக. உஹ்பிர்து அன்னஹு யசுப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் கேள்விப்பட்டோம் இந்த அபூஜஹல் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை திட்டுகிறானாம். வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து எத்தனை வருஷம் பார்ப்போம்? எத்தனை வருஷம் இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். பத்ர் போருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து எத்தனை வருடம்? என்ன ஒருத்தருக்கும் தெரியல. 2 வரை ஹிஜ்ரி 2 நடக்கிறது. ஹிஜ்ரத் செய்து 2வது வருடம் தான். அந்த அன்சாரிகளை சந்தித்தது 2 வருடம் தான். அந்த 2 வருடத்தில் அந்த அன்சாரிகளுக்கு தெரிகிறது இந்த அபூஜஹல் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை திட்டுறான். வரட்டும், சந்தித்தால் என்னுடைய உயிர் போகணும் அல்லது அவனுடைய உயிர் போகணும் அப்படின்னு 2 பேரும் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்டு, இந்தோ அபூஜஹல் போகிறான் என்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னவுடன் 2 பேரும் பாய்ந்து அவர்களை கொண்ட செய்தி சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எவ்வளவு உணர்வு இருக்குதுன்னு பாருங்க. இளைஞர் தான் அவங்க. அந்த இளைஞர்களிடத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மீது உள்ள அன்பு பாசம் இரத்தத்தில் ஓடி இருக்கிறது. நமக்கு ஓடணும். அல்லாஹ்வின் தூதர் அவர்களை கேவலமாக பேசினால், அல்லாஹ்வின் தூதர் அவர்களை கேவலமாக ஏசினால் அவனை சும்மா விட மாட்டோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்குரிய கண்ணியத்தை எவன் இது பண்ணாலும் எதிர்த்து இந்த ஜனநாயக ரீதியை நாங்கள் போராடுவோம் அப்படின்னு உணர்வு எத்தனை பேருக்கு இருந்திருக்கிறது. ஒரு காலத்தில் எல்லாம் எத்தனை படங்கள் வந்தது, எவனுக்காவது உணர்வு இருந்ததா? கேட்குறான் அவன் தான், அந்த படத்தில் நாங்கள் முஸ்லீம்களை தீவிரவாதம் காட்டினோம், இந்த படத்தில் காட்டினோம், அங்கே அவ்வளோவா காட்டினோம், இவ்வளோவா காட்டினோம், ஒன்றும் சொல்லலை, இப்போ மட்டும் விஸ்வரூபத்துக்கு மட்டும் விஸ்வரூபம் அவங்களுக்கு எடுக்கிறிய கேட்குறானா? எங்க உணர்வு ஒரு வயலுக்கு ஒன்றும் இல்லை. சினிமா போய் உட்காந்துட்டு இவனும் பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறான். அன்னைக்கு நான் போன வாரம் ஜும்மா திருச்சியில் நான் பார்க்குறேன், விஸ்வரூபத்துக்கு பெரிய வால் போஸ்டர் அடிச்சிருக்கான். பார்த்தா நாகூர் ஹசன். இவ்வளவு திட்டிட்டு இவ்வளவு மீடியாவிலையும் கிழிச்சிக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவு தைரியம் நெஞ்செழுத்த இருந்தால் விஸ்வரூபத்துக்கு வாழ்த்து தெரிவித்து நாகூர் ஹசன் போட்டிருக்கான், வால் போஸ்டர் அடிச்சிருக்கிறான். என்ன உணர்வு இருக்கு நம்மள்கிட்ட? நம்ம இளைஞர்கள்ட்ட எல்லாம் அவனுடைய வீட்டுக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுத்துருக்க மாட்டான். பார்த்தா எங்கே போகிறான்? புறப்பட்டு போகிறாங்க, இங்கே படம் கேன்சலாக உடனே கேரளாவுக்கு ஓடுறான். இன்னொருத்தன் பார்க்குறான் ஆந்திராவுக்கு போகிறான் சினிமா பார்க்குறதுக்காக. ரேஷன் கடையில் போய் உங்கள் அம்மாவுக்கு ஒரு மண்ணெண்ணை வாங்கி கொடுத்துருப்பானவன். இதை போய் பார்த்துட்டு இவனுக்கு என்ன கிழிக்க போகுது? ஈரோடில் தடை செய்யப்பட்டவுடன் அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி வந்து சமாதானம் பேசுகிறா. கவலைப்படாதப்பா, இன்னும் 2-3 நாளில் படம் வரத்தானே செய்ய பார்த்துக்கலாம். இதை தடையை எப்போன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்படி சொல்லி சொல்லி நான் கேரளாவில் 2 தடவை பார்த்துட்டு வந்துட்டேன். எப்போ இங்கே பார்க்குறது? போகாமக்கிறேன். மூதை கட்டம் கட்டி போட்டிருக்கான் பத்திரிக்கை. 2 தடவை பார்த்துட்டு தமிழ்நாட்டிலையும் பார்க்கணும். இப்படி உணர்வு உள்ள ஆட்கள் நம்ம ஆட்களே இருக்கா நிறைய பேர். ரொம்ப பெருமையாக எங்கள் குடும்பமே கமலஹாசன் ரசிகர்கள் பேட்டி கொடுக்கலாம். அப்போ என்ன உணர்வு நம்மள்கிட்ட இளைஞர்கள்ட்ட இருக்குது? எல்லாரும் இளைஞர்கள் எல்லாம் செய்கிற பாலாபிஷேகம் பண்ணுறது எல்லாமே செய்வதெல்லாம் இளைஞர் கூட்டம்தான். சொல்லுகிறான், ரொம்ப பெருமையாக சொல்லுகிறான், வருகிறது எனக்கு வீட்டினுடைய சாவிகள், பத்திர காப்பிகள், செக்கு, பணம்
டிடி அனுப்புகிறார்கள். என்னமோ இந்த நாட்டு கார்கில் போரில் போய் இவர் வெற்றி அடைஞ்சிட்டு வந்துட்டு எல்லா பணத்தையும் இழந்துட்ட மாதிரி பணத்தை கொடுக்குறானா. உதவியில் என்ன நினைத்திருக்கிறான்னு தெரியல, அவனுடைய கருத்து என்னங்கிறது புரியல. போராட்டத்தில் நம்ம ஆளுகளும் போய் நிற்கிறான். படம் எடுப்பதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது என்று சொன்னால் அதை தடுக்க வேண்டும் என்று சொல்வதற்கு எங்களுக்கு உரிமை இருக்குல்ல. அதே அரசு இடத்திலே சொல்லும் பொழுது அரசுக்கு 144 என்ற சட்டத்தை போடுவதற்கு உரிமை இல்லையா? இது என்ன சவுதி அரேபியாவினுடைய சட்டமா 144ங்கிறது? அட அவங்க சொன்னதை மட்டும்தான் நடக்கணும். ஆனால் மற்றவங்க எல்லாம் ஜனநாயக ரீதியில் இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் போய் புகார் கொடுத்தா ஜனநாயகம் பாதிக்குது, 144 போட்டால் ஜனநாயகம் பாதிக்குங்கிறான். கிறுக்கு பைய அப்படியே உழுகிறார்கள், அழுது விட்டார் போயிட்டாருங்க கிறுக்கு மாதிரி மற்றவங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறான். என்ன ஜனநாயகம் பாதிச்சு? ஜனநாயகம்னா எல்லாரும் அவன் கருத்தை சொல்றதுக்கு அனுமதி இருக்குல்ல. எங்க கருத்தை நாங்க சொன்னோம், அப்ப நீங்க சொன்னதை மட்டும் தான் சொல்லணுமா? இது கிறுக்குத்தனம். இதே மாதிரி என்ன உச்ச நீதிமன்றத்தின் இதே மதிக்க மாட்டாருங்க, எதுக்குறாங்க? உச்ச நீதிமன்றமா இருக்கட்டும், உயர் நீதிமன்றமா இருக்கட்டும், அதனுடைய கருத்தை எதிர்த்து தனி மனிதன் போயிருக்கிறான், ஒரு குழு போயிருக்கு, அரசே போயிருக்கு. நீதிமன்றம் சொன்ன உடனே சமயத்தானா கேட்டம் கட்டு பண்ணி இருக்கிறானா? நீதிமன்றம் செஞ்சது தப்பு அப்படின்னு அடுத்ததுக்கு போறான். ஒரு கீழ் நீதிமன்றத்தில் சொன்னான்னா இதுக்கு உயர் நீதிமன்றம் போகிறான், அது தனி நீதிபதி சொன்னான்னா பெஞ்சுக்கு போகிறான். பெஞ்சும் சரியில்லைன்னா உச்ச நீதிமன்றம் தனி நீதிபதி, அப்புறம் பெஞ்சு, இப்படின்னு அரசியல் சாசன பெஞ்சுன்னு 7000 இதுக்கு போகிறானே. அவன்லாம் மதிக்கலைன்னு அர்த்தமா? அது சென்சார் போர்டு இருக்கிறதுலையே அவன் சென்சார் போர்டு நம்ம நாட்டில் சொல்கிறாங்க. சென்சார் போர்டு அனுமதித்ததற்கு பிறகு எப்படி நம்ம அதை தடுக்கலாம்னு கேட்குறான். ஆனால் சென்சார் போர்டுங்கிறது இன்னும் உலகத்திலே உச்ச நீதிமன்றத்தின் நீதிமன்ற இதையே கடைபிடிக்க மாட்டேங்கிறான் பிஜேபி. ஏன்னா அதற்கு நாங்கள் தண்ணியை கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஏன் உச்ச நீதிமன்றத்தில் உள்ள தீர்ப்பையே எதிர்த்து அங்கே உச்ச நீதிமன்றம் அப்பீல் பண்ணது இல்லையா? கிறுக்குத்தனமாக உச்ச நீதிமன்றத்தில் ஒன்று சொல்லிவிட்டால் அது உடனே சட்டம் என்பதும் அல்ல. தணிக்கை துறை நீதிமன்றத்திலேயே அப்துல் கலாமு அடல் பிஹாரி வாஜ்பேயிக்கு பிடிவாரன்னு கொடுக்கல, கையெழுத்து போட்டானே. பணத்தை நீட்டினவுடனே நீதிபதி கையெழுத்து போட்டு கொடுத்தது. இந்த இதுக்கு முன்னால் நடந்த எத்தனை நிகழ்ச்சிகள் நடந்திருக்குது, எதையும் பார்க்கறது இல்லை. கரெக்டாக அப்துல் கலாம்னு போட்டு அவருடைய அட்ரஸ் எல்லாம் போட்டு அங்கே எவ்வளவு மோசமான ஆட்சி நடக்கிறது என்பதுக்கு குஜராத்தில் ஒரு நீதிமன்றத்தில் வாங்கி அழகாக காட்டினான். பாருங்க எவ்வளவு ஊழல் போயிருக்குண்டு. தணிக்கை துறையில் கொடுக்க முடியாதா? பணத்தை உலகத்தில் எதை வேணாலும் செய்யலாம், அது இந்தியாவில் என்ன வேணாலும் செய்யலாம். இதை எதிர்த்து சொன்னால் தணிக்கை துறைக்கு எதிர்த்து பேசுகிறான். இப்படியெல்லாம் கூறுகட்டுத்தனமாக பேசுகிறான். இதுக்கு பின்னால் போகிறான் பாருங்க. நம்ம இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களை தூண்டிவிட்டு அழுகிறான் போகிறான் என்பதற்காக வேண்டி போகிறான். இதையெல்லாம் எதிர்த்து இதனுடைய அநியாயத்தை, இதனுடைய மூடத்தனத்தை இந்த சமுதாய மக்களுக்கு தைரியமாக நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். இளைஞர்கள் போனீர்களானால் நாங்கள் 1 நாள் 2 நாள் கத்த முடியும். உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த வலிமை எல்லா உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கலாம். எல்லா நவீன வசதிகளும் உங்களுக்கு தெரியும். நாங்கள் தான் இருக்கோம், எங்களுக்கு என்ன தெரியும்? ஆரம்ப காலத்தில் கம்ப்யூட்டரில் இருக்கிறோம். எங்களுக்கு நாங்கள் இருந்த காலத்தில் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணணுன்னா ஃப்ளாப்பி இவ்வளோ அடுக்கி வச்சுருப்போம். ஒன்றா போட்டு 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 அது எவ்வளோ 1 MB தான். 1.44 ஏ ட்ரைவ்னு ஒன்று வச்சுருப்பான். அது கூட உங்களுக்கு பல ஆளுக்கு தெரியாது. இன்னொரு பி ட்ரைவ்னு ஒன்று வச்சுருப்பான். இந்த நீங்கள் வச்சுருக்கீங்களே அட்டை அளவுக்கு சைஸில் இருக்கும், உள்ளே போட்டு எடுக்கிறது. ஏ ட்ரைவு பி ட்ரைவ். அதனால தான் நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணும்போது CDEFன்னு அவன் போட முடியுமே தவிர ஏபி போடவே முடியாது. அந்த காலத்தில் ஏ ட்ரைவ்னு வச்சுருந்தான், பி ட்ரைவ்னு வச்சுருந்தான். விண்டோஸ் 95லேருந்து வந்தாலும் எங்களுக்கு என்ன செய்யாது, உள்ளுக்குள்ளே ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணது இருக்கிறத எதையாவது டைப் பண்ணி செய்யலாமே தவிர புதுசாலாம் ஒன்றும் தெரியாது. நீங்கள் படித்த துறையின் மூலமாக அதையே 1000 விதத்தில் நீங்கள் மாற்றுவதற்கு எல்லா வாய்ப்புகளையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கிறான். நம்முடைய பெற்றோர்கள் பற்றி நகைச்சுவையாக ஒரு செய்தி சொல்வாங்க. ஒரு புள்ள போய் சொல்லியிருக்கோம், ஆப்பா எனக்கு எல்லா பிள்ளைகளும் டேப்லெட் வச்சுருக்கு, எனக்கு ஒரு டேப்லெட் வேணும். ஆனால் பரவாயில்லையம்மா, என்ன வாங்கி தந்துட்டா போச்சு, என்ன உனக்கு மெட்டாசின் வேணுமா அனாசின் வேணுமாம்மா, எத்தனை வேணும்னு கேட்டிருக்கான் அவன் அப்பா. அவனுக்கு டேப்லெட்டுன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். எங்களுக்கெல்லாம் அப்படித்தான். உங்களுக்கு டேப்லெட்டில் உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்குது, ஆண்ட்ராய்டுனா என்னென்னு கேட்பியா, விண்டோஸ் 8னா என்ன, அதில் விண்டோஸ் பேசிக்கில் என்ன போட்டிருக்கான், இந்த பேசிக்கில் என்ன போட்டிருக்கான், எல்லாமும் தெரியும். அதில் எவ்வளவோ விதத்திலே நீங்கள் கொண்டு போய் சேர்க்கலாம். நாங்கள்லாம் படிப்பறிவியில் ரொம்ப குறைந்தவர்கள். நீங்கள் மாணவர்களுக்கு எவ்வளவு வகையான ப்ரோக்ராம் செய்து நீங்களாகவே எத்தனையோ செய்வதற்கு அல்லாஹ் வழிவகை உங்களுக்கு கொடுத்துருக்கிறான்.
அப்போ அந்த வழிவகைகளை எல்லாம் நன்மையான விஷயங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு நிறைய நீங்கள் படிக்கணும். நீங்கள் உங்களுடைய நேரங்களை கொண்டு போய் வீணான விஷயங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறாதீங்க. அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்களே, நிஅமத்தானி மக்மூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன்னார் அஸ்ஸிஹத்து வல் ஃபரா. 2 விதமான நிஅமத்துகளை அதிகமான மக்கள் என்ன செய்வதில்லை, சரியாக பயன்படுத்துறது இல்லை. நிறைய இழப்புக்கு உள்ளாராங்க. 1 ஆரோக்கியம், 2 ஓய்வு. ஆரோக்கியத்தை உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். ஆனால் வயது முதிர்ந்தவர்களுக்கு மாத்திரை இல்லாமல் போக முடியாது, கரெக்டாக தூக்கம் இல்லாமல் செய்ய முடியாது. நீங்கள் எவ்வளவு நேரம் வேணாலும் விழிச்சிட்டு இருக்கிறானே. கிரிக்கெட்டுக்கு பாருங்கள், நைட்டு 1 மணி அங்கே தென்னாப்பிரிக்காவில் நடந்துக்கிட்டு இருக்கோம். தென்னாப்பிரிக்காவில் நடந்து கொண்டு இருக்கக்கூடியதில் அங்கே பகலாக இருக்குது, இங்கே இரவாக இருக்குது. நைட்டு 1 மணி வரையிலும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். போகிறான், ட்ரெயினில் போகிறான், முக்கியமான வேலையாக ஃபைனல் மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்குது. வீட்டுக்கு ஃபோனை போட்டு, அம்மா ஸ்கோர் என்னன்னு பார்த்து சொல்லு. அவன் அம்மாவுக்கு, ஏப்பா எங்கப்பா இருக்குது என்னன்னு தெரியலையப்பா. அந்த 11ஆம் சேனலில் பாரு, அந்த கீழே ஓரத்தில் போட்டிருப்பான் 11 அப்புறம் 9 போட்டிருக்குப்பா. 11 9 கேட்டா அப்படி அது ஒழுங்கா பாருமா. 11 என்ன போட்டு 11 9 AM போட்டிருக்குப்பா. அம்மா அது டைம்மா, இந்த பக்கம் பார் போட்டு உயிரை எடுக்கிற ட்ரெயினில் போகும்போது சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன ஆர்வம் அவனுக்கு பாருங்க. இளைஞர்களில் மூதையை அடுத்த நாள் பார்த்தா பேப்பரில் ஒவ்வொரு பால்லையும் எப்படி போட்டாங்கிறது போடுறான். டிவியில் பார்த்தா அப்படி சுலபமாக தான் 50 தடவை போடுறான். இவனுக்கு தாங்க முடியலை. அதே மாதிரி நம்ம ஆட்களுக்கு பயானுக்கு போகிறோங்க, நீங்கள் பார்ப்போம், பயான் போட்டு கேன்சல் ஆச்சு. என்ன ஜி கேன்சலு? இது இந்தியா பாகிஸ்தான் ஃபைனலு, ஒருத்தரும் வரமாட்டாங்க. பயானையே நம்மளாலே கேன்சல் பண்ணுறான். நம்ம இளைஞர்கள் எங்கே போகிறோம்? அது என்ன லாபம் கிடைக்கிறது? நம்முடைய நேரங்களை எதுக்கு ஒதுக்குறோம்? படிப்பை விட மார்க்கத்தை விட உட்காந்து அப்படியே இப்படி. ஆனால் இங்கே உட்காந்து பாருங்கள், இரவு தொழுகையில் பாருங்கள், யாராவது 2 தொழுவானா? ஏன் நைட்டு பூரா 2 காலையில் எங்கடா கம்மியான 10-15 நிமிஷத்தில் 8 ரக்காயத்தை முடிக்கிறான்னு பார்த்துட்டு டக்குன்னு பாஞ்சு போயிடும் தொழுகிறாரா இருந்தால் கூட. ஆனால் இதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம்னாலும் உட்காந்து பார்த்து ஒவ்வொன்றா வளைக்கிறான். அந்த மாதிரி அப்போ நம்முடைய நேரங்கள் இப்படி வீணாகப்படுது. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 அழகான ஆரோக்கியத்தை, அழகான நேரத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்குறான். அதை நீங்கள் நல்ல வழியில் பயன்படுத்துவதில்லை. நீங்கள் உங்களுடைய தாவா பணியை வீரியமாக செய்யணும்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிந்திருக்கணும். அதற்காக நேரத்தை நீங்கள் ஒதுக்கணும். டிவிக்கு நம்ம படத்துக்கு ஒதுக்குறோம் சொல்கிறான். அன்னைக்கு இந்த விஸ்வரூபத்துக்கு பார்த்தா அதை அந்த தனி நீதிபதி இந்த 144 போட்ட தடை தப்புன்னு சொன்ன உடனே எங்கள் கை கால் ஓடலை, கால் ஓட, நைட்டு பூரா நான் தூங்கலை, காலையில் 6 மணிலேருந்து நிற்கிறேன்னு சொல்கிறான். சினிமா தேட்டருக்கு காலையில் 6 மணிக்கு நிற்கிறான். நைட்டு பூரா தூங்கலையா, காலையில் 6 மணிக்கு நிற்கிறான் பாருங்க. அப்போ எவ்வளவு நேரத்தை வீண். இதில் என்ன பார்த்து என்ன கிடைக்கிறது நமக்கு? ஒன்றும் இல்லை. பெற்றோருக்கு நீ உதவி செஞ்சுருக்கலாம், சகோதரனுக்கு செஞ்சுருக்கலாம், இந்த சமுதாயத்துக்கு ஒதுக்கியிருக்கலாம். ஒன்றுமே இல்லாமல் இந்த கூத்தாடிகளுடைய இந்த படங்களுக்காக வேண்டி அவ்வளவு நேரத்தை ஒதுக்குறான். நீங்கள் அந்த மாதிரி போகாதீங்க. உங்களுடைய நேரங்கள் மார்க்கத்தை படிப்பதற்கு நேரத்தை ஒதுக்கி வாருங்கள். மார்க்கத்திற்காக வேண்டிய நேரங்களை அதிகமாக ஒதுக்குங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சஹீஹுல் புகாரியில் இதே இளைஞர் கூட்டம், நஹ்னு ஷபபத்துன் முத்தகாரிபூன், ஒத்த வயதுடைய இளைஞர்கள் நாங்கள். அக்மம்னா இந்த 20 யௌமம் வ லைலா, அல்லாஹ்வின் தூதரை விட 20 நாட்கள் நாங்கள் தங்கணும். 1 நாள் 2 நாள் அல்ல, 20 நாட்கள் தங்கி இந்த மார்க்க விஷயங்களை படித்து இளைஞர் கூட்டம். அது இளைஞர் கூட்டத்தில் அத்தனை இந்த மாதிரி வேறு விஷயங்களுக்கு போவான். இங்கே தர்பியா நிகழ்ச்சிகளில் நிறைய இடங்கள் நம்ம பார்த்தோம்னா பாதிக்கு மேலே ஆள் இருக்க மாட்டாங்க. கேட்டால் டீ கடையை, டீ போடுற இடத்துல, பிரியாணி போடுற இடத்துல, பொட்டணம் போடுற இடத்துல பாதி கூட்டம் அங்கே நிற்கிது. அதில் பாதி பேர் வர்றது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய காலத்தில் அவர்கள் 20 நாட்கள் அந்த இளைஞர் கூட்டத்தினர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவரிடத்திலே தங்கி மார்க்க சட்டங்களை படித்தார்கள். படித்துவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இர்ஜு இலா அஹ்லீக்கும், உங்கள் குடும்பத்தினிடத்தில் செல்லுங்கள், வ அல்லிமூஹும் வ முரூஹும், இதை படித்ததில் அவங்களுக்கு கற்றுக் கொடுங்கள்னு சொன்னாங்க. அதில் தான் அழகான அற்புதமான ஒரு செய்தியை சொன்னாங்க. சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள். இந்த இளைஞர்கள் தான் இந்த மாதிரி செய்தியை நமக்கு கொடுத்தவர்கள். 20 நாட்கள் இந்த மார்க்க கல்விக்காக. உங்களுக்கு வெளியில் கூட போக வேண்டியில்லை, எல்லாம் சிடியில் வந்துருச்சு, புத்தகத்தில் வந்துருச்சு. ஆன்லைன் பிஜேயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
நீங்கள் கேட்குற கேள்விக்கு 99% மேல் பதில்கள் அதில் இருக்குது. நம்ம நிறைய பேர் பார்க்கல. மாற்று மத சகோதரர்கள் பார்த்துவிட்டு இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் ஏராளமானவர்கள், அந்த பதிலை கேட்டுவிட்டு குறுக்கு விசாரணை பண்ணக்கூடிய நிறைய பேர்கள் 2 கோடிக்கு மேல் அங்கே பார்த்துருக்காங்க இதுவரையில். இந்த மார்க்கத்தினுடைய சட்ட விஷயங்களை படித்தவர்கள் 2 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டில் இந்த ஆன்மீக தலங்களில் நம்ம தலம் தான் முதலிடத்தில் இருக்கிறது. இது எதுக்கு? இது அனைத்தும் இலவசமாக கொடுக்க, நீங்கள் படிப்பதற்காகத்தான். படியுங்கள். அதில் இருக்கக்கூடிய இதை நீங்கள் கிரகிச்சிங்கன்னா எங்கள்கிட்ட யார்ட்டையும் கேள்வி கேட்க வேண்டிய அதில் அத்தனை பதில்களும் இருக்கிறது. இதை படித்து ஒவ்வொருவருக்கும் கேள்வி கேளுங்க, பதிலை சொல்லுங்கள். எல்லா கல்லூரிகளிலேயும் இந்த தௌஹீத் ஜமாத்தினுடைய இது வீரியம் வேகமாக வருமானால் ஆன்மீகத்தில் அரசியலில் நம்மை மிஞ்சுபவர்கள் யாரும் இருக்க முடியாது. அதற்கு நம்முடைய ஒத்துழைப்பு, உழைப்பு, நேரங்கள். உங்களுடைய இதை இந்த மாதிரி கெட்ட விஷயங்களுக்கு திருப்பாதீங்க. வரும் கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் போனான், அவன் வந்தான்னா திரும்பி தௌஹீதுக்கு வந்துடணும். நம்மளை பார்த்து ஓடணும். ஐயோ இவன்கிட்ட போனோம்னா சினிமா பார்க்க விட மாட்டான், பீடி குடிக்க விட மாட்டான், அதை செய்ய விட மாட்டான்னு பயம் ஏற்படும் அளவுக்கு வந்தவர்கள் நல்லவர்களாக மாறும் அளவுக்கு நம்ம போகணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த தோழர்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இளைஞர் கூட்டத்தினர்கள் மிகப்பெரிய ஒரு தாவா பணியை செஞ்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறாங்க, இபாஸ்மானா ரிஜாலன் யுஅல்லிமுனால் குர்ஆன வ சுன்னா, குர்ஆனையும் சுன்னத்தையும் எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய சில இளைஞர்கள், சில மனிதர்கள் எங்களுக்கு தாருங்கன்றாங்க. அல்லாஹுவின் தூதர் அவர்கள் 70 இளைஞர் அன்சாரிகளை அனுப்பி வச்சாங்க. 1 2 அல்ல, 70 பேர். இந்த குர்ஆனை பற்றிய விளக்கம், நபி மொழிகளை பற்றிய விளக்கம் தெரிந்திருந்த 70 இளைஞர் கூட்டத்தினர்கள். இன்று எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம்? எத்தனை பேருக்கு குர்ஆன் ஓத தெரியும்? எத்தனை பேருக்கு மார்க்கத்தின் சட்டதிட்டங்கள் தெரியும்? தொழுகை முறைகள் நமக்கு தெரியும்டா நிறைய பேர்களுக்கு தெரியல. போய் இஸ்லாத்தினுடைய அடிப்படை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கம் என்ன என்று கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய முத்தவலிக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் அவன் பள்ளியினுடைய தலைவராக இருக்கிறார். அவ்வளவு மோசமாக மார்க்கத்தின் விஷயத்தில் ரொம்ப கீழ்நிலைக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். அப்போ நம்முடைய இளைஞர்கள் அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் 70க்கும் மேற்பட்டவர்கள் இதுக்கே இருந்தாங்க. அவர்களை பற்றி அகமது நூலிலே, முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்தில் வந்து படிப்பார்கள். படித்து விட்டு ஒரு கூட்டம் போயிடும், மதீனாவினுடைய கடைசிக்கு ஓடும். போய் அவர்களுக்கு மத்தியில் படித்ததை பரிமாறிக்கொள்வார்கள், சட்டங்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல்வார்கள். திரும்பி வருகின்ற பொழுது அந்த மதீனாவினுடைய கடைசியில் இருக்கக்கூடிய விறகுகளை புரக்கி கொண்டு நல்ல தண்ணீரை எடுத்துக்கொண்டு இங்கே வந்து ஏழைகளுக்கு அதை விற்று உணவாக கொடுப்பார்கள். தண்ணீரை மஸ்ஜிது நபவியில் வைப்பார்கள். மார்க்கமும் சமூகமும் அந்த இளைஞர்கள்ட்டே ஊறி போயிருக்கிறது. சமூக பிரச்சனைகளுக்கு அந்த அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அந்த இளைஞர் கூட்டத்தினர்கள். இப்போ கல்லூரியில் இருக்கக்கூடிய நீங்கள் மார்க்க விஷயங்களை உங்க உலகத்தில் உள்ளதை படிப்பதை போன்று மார்க்கத்தை சேர்த்து படிங்க. உலக விஷயத்திலேயே நீங்கள் பெரிய நபர்களாக வாங்க, மிகச்சிறந்த நிபுணர்களாக வாருங்கள். அதோடு மார்க்கத்தையும் சேர்த்தே வாருங்கள். அதை மட்டும் போயிடாதீங்க. உலகத்தை மட்டும் நீங்கள் படித்துட்டு போனீங்கன்னா இந்த உலகத்திலையும் பெருசாக சாதிக்க முடியாது, மறுமையிலையும் வெற்றி கிடைக்காது. மார்க்கத்தோடு இந்த உலகத்தையும் நீங்கள் சேர்த்து படித்து மற்றவர்களுக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எடுத்து சொல்ல வேண்டும். இந்த இளைஞர் கூட்டத்தினர்கள் நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய மாற்றங்களை அல்லாஹ்வின் தூதர் அவருடைய காலங்களில் ஆற்றியதை போன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவியதை போன்று இந்த மார்க்கத்திலும் நீங்கள் செய்யலாம். நீங்களும் செய்ய வேண்டும், உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டும். மற்ற அத்தனை பேர்களையும் இந்த நல்வழிகளை நீங்கள் கொண்டு வருவதற்கு மார்க்கத்தை நன்றாக படியுங்கள், அதை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலா நாம் அனைவர்களையும் அந்த மார்க்க விஷயத்தில் நிபுணர்களாக, உலக விஷயத்திலேயும் நிபுணர்களாக ஆக்கி இம்மை மறுமையில் வெற்றி பெறக்கூடியவர்களாக ஆக்கியல்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ஜிஹாத் என்ற மாயையில் விழுந்து உணர்ச்சி வசப்பட்ட இளைஞர்களையும் மாணவர்களையும் இன்ஷா அல்லாஹ் நாம் நேர்வழிக்கு அழைத்து வர முயற்சி செய்வோம்.